தெய்வத்தின் குரல் சந்தஸ், அதாவது வேதத்தின் பாதம். சுதேச விதேச மொழிகளும் லிபிகளும். இந்திய பாஷைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு விசேஷம். அவற்றில் எழுதியிருப்பவை ஸ்பஷ்டமான சப்தங்களாக சொல்லப்பட வேண்டியவை. வேர்ல்டு என்று எழுதினாலும் சொல்லும் பொழுது முதலில் வருவது வேயும் இல்லாமல் ஓவும் இல்லாமல் ஸ்பஷ்டமில்லாத சப்தம். அப்புறம் ஆர் என்பதையும் அஸ்பஷ்டமாக மழுப்பிக் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. இப்படி அநேக அஸ்பஷ்ட சப்தங்கள் அந்நிய பாஷைகளில் இருக்கின்றன. இவற்றை அவ்யக்த சப்தம் என்பார்கள். நம் தேச மொழிகள் யாவும் ஸ்பஷ்டமான வியக்த சப்தங்களே கொண்டவை. எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் பொதுவான ஒரே விதி இல்லாமல் பலவிதமாக குழம்புகிறது. அந்நிய பாஷைகளில்தான் மிகவும் அதிகமாக காண்கிறது. ஒரே கா சப்தத்துக்கு சி, ரி, நீ என்று 3 எழுத்து இருப்பது போல் இந்திய பாஷைகளில் இராது. ஃப என்ற சப்தம் ஒன்றுக்கே இங்கிலீஷில் எஃப் ஃபேரி, பிஹெச் ஃபிலாசபி, ஜிஹெச் ரஃப் என்று 3 விதமான ஸ்பெல்லிங் இருக்கிறது. சி என்ற எழுத்தை ஆர் என்று சகாரமாக சொன்னாலும் அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற பெரும்பாலான வார்த்தைகள் காரமாகவே இருக்கின்றன. செல், செல்லுலாய்ட், சினிமா மாதிரியான ஏதோ சிலதில்தான் நீக்கு சகார சப்தம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலோ அந்நிய பாஷைகளில் ஒரு எழுத்துக்கே வெவ்வேறு சப்தமும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலோ அந்நிய பாஷைகளில் ஒரு எழுத்துக்கே வெவ்வேறு சப்தமும் இருக்கிறது. மேலே சொன்னபடி நீ என்பது கா, சா இரண்டுக்கும் வருகிறது. ஃபேட் என்கிற போது ஏ என்பது ஏ மாதிரி துணிக்கிறது. ஃபாஸ்ட் என்கிற போது அதே ஏ ஆவாக துணிக்கிறது. சில ஸ்பெல்லிங்குகளுக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்டேஷன், நேஷன் முதலான வார்த்தைகளில் TION என்று எழுதிவிட்டு அதை சம்பந்தமே இல்லாமல் ஷன் என்று படிக்க வேண்டியிருக்கிறது. ரோமன் ஆல்பபெட் என்கிற இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் லிபியில் 26 எழுத்துக்கள் இருப்பதால் முதலில் கற்றுக்கொள்ள சுலபமாக இருக்கிறது. நம் தேச பாஷா லிபிகளில் நிறைய எழுத்து இருப்பதால் முதலில் சிரமப்பட்டே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சில பால சிக்ஷை வாசித்து விட்டால் பிற்பாடு அந்த பாஷையில் உள்ள சகல புஸ்தகங்களையும் கிருகிருவென்று வாசித்து விடலாம். இங்கிலீஷிலோ MA பாஸ் பண்ணின பிறகு கூட அநேக வார்த்தைகளின் உச்சரிப்புக்கு டிக்ஷனரியில் போட்டிருக்கிற உச்சரிப்பு விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி இந்திய பாஷைகளுக்கு இருக்கிற சிறப்பு இந்திய பாஷைகளுக்குள்ளும் சம்ஸ்கிருதத்துக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. இதனால் நம் தேசத்தை விட அந்நியமானது மட்டமானது என்றோ நம் தேசத்திலேயே சம்ஸ்கிருதத்தை விட மற்ற பாஷைகள் தாழ்த்து என்றோ சொல்லவில்லை. சில ஃபேக்ட்களை, நடைமுறை உண்மைகளை சொன்னேன், அவ்வளவுதான். சப்த பிரமாத்மமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவின் பரிபூரண ஸ்வரூபமாக சம்ஸ்கிருதம் இருக்கிறது என்று தெரிவதை சொன்னேன். எல்லா பாஷையும் எல்லோருக்கும் பொதுதான் என்ற மனப்பான்மை வர வேண்டும். அப்போது யாரும் மட்டம் தட்ட தோன்றாது. பரஸ்பரம் அபிப்பிராய பரிவர்த்தனைக்காக ஏற்பட்டதே பாஷை என்ற அடிப்படையான உண்மையை மறந்துவிட்டதால்தான் இப்போது தாய் பாஷை ஒன்றிடமே வெறி மாதிரியான பற்றுதல், பிற பாஷைகளிடம் துவேஷம் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. மற்ற எல்லா விஷயங்களிலும் பரந்த மனப்பான்மை, இன்டர்நேஷனல் அவுட்லுக், சர்வதேச நோக்கு என்று சொல்லிவிட்டு இந்த பாஷை விஷயத்தில் மட்டும் இத்தனை குறுகின புக்தி வந்துவிட்டதை பார்க்கிற போது பரிதாபமாக இருக்கிறது. சம்ஸ்கிருத சப்தங்களை சிக்ஷா சாஸ்திரம் எப்படி ஸ்பஷ்டமாக நிர்ணயித்து கொடுத்திருக்கிறது என்பதில் ஆரம்பித்து பெரிய பாரதமாக மொழி ஆராய்ச்சி சண்டைகளில் கொண்டு விட்டுவிட்டது. அக்ஷர ஸ்வர சுத்தம் மாறினால் ஒரு மந்திரத்தின் பலன் ஏற்படாது என்பதோடு மட்டுமின்றி விபரீத பலனே உண்டாகிவிடும் என்பதால் மந்திர அனுஷ்டானத்தில் பரம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை வலியுறுத்தி சொல்லுகிற கதை ஒன்று வேதத்திலேயே தைத்திரியத்தில் வருகிறது. தைத்திரிய சம்ஹிதை 2:4-12. துவஷ்டா என்கிறவன்
ஒரு காரணத்துக்காக இந்திரன் மேல் பழி தீர்த்து கொள்ள வேண்டும், அவனை கொல்லக்கூடிய பிள்ளையை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுகிறான். இந்திர சத்ருர் வர்த்தஸ்வ என்று அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்திர என்பதை ஏற்றல் இறக்கல் இல்லாமல் சமமாகவும், சத்ரு என்பதில் துருவை தூக்கியும் உத்தாத்தமாகவும், வர்ஸ்தவ என்பதில் இர்தவையும் இப்படி தூக்கியும் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொன்னால் துவஷ்டாவின் பிள்ளை இந்திரனை கொல்லுபவனாக வளரட்டும் என்ற அர்த்தம் ஏற்படும். ஸ்வரசக்தியாலேயே அவன் அப்படி வளர்ந்து இந்திரனை வதம் பண்ணி இருப்பான். அதாவது இந்திரா என்பதில் திராவை தூக்கியும் உத்தாத்தமாகவும், வாஸ்தவ என்பதில் ர்த்வவையும் இப்படியே தூக்கியும் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொன்னால் துவஷ்டாவின் பிள்ளை இந்திரனை கொல்லுபவனாக வளரட்டும் என்று அர்த்தம் ஏற்படும். ஸ்வரசக்தியாலேயே அவன் அப்படி வளர்ந்து இந்திரனை வதம் பண்ணியிருப்பான். ஆனால் துவஷ்டா உச்சரிப்பிலே தப்பு பண்ணிவிட்டான். அதாவது இந்திரா என்பதில் திராவை தூக்கியும், சத்ரு என்பதை சமமாகவும், வர்ஸ்தவ என்பதில் இர்த்தவை ஏற்றுவதற்கு பதிலாக இறக்கியும் அனுதாத்தமாகவும் சொல்லிவிட்டான். இதனால் இந்திரனை இவன் கொல்பவனாக வளரட்டும் என்று அர்த்தம் தலைகீழாக மாறிவிட்டது. வார்த்தைகளும் எழுத்துக்களும் மாறாவிட்டாலும் கூட ஸ்வரங்களில் ஏற்பட்ட பிழையாலேயே துவஷ்டா வேண்டியதற்கு நேர்மாறான பலன் உண்டாகிவிட்டது. இவனுடைய பிள்ளையை இந்திரன் வதம் பண்ணிவிட்டான். துவஷ்டாவின் பிள்ளையான விருத்திரன் இந்திரனால் கொல்லப்படுவதற்கு அவன் தகப்பனாரே இப்படி காரணபூதனாகிவிட்டான். இதை சொல்லி மந்திர உச்சாரணத்தில் நம்மை ஜாக்கிரதைப்படுத்தும் ஸ்லோகம் ஒன்று உண்டு. மந்த்ரோஹீன ஸ்வரதோ வர்ணதோவ மித்யாத் பரயுக்தோ ந தர்மாத்மகா ச வாக் வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதா இந்திர சத்ரு ஸ்வரதோ அபராதாத். இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு பதில் துவஷ்டா தப்பாகச் சொன்ன வாக்கே வஜ்ரமாகி கொன்றுவிட்டதாம். சந்தஸ் வேதத்தின் பாதம் சில சிறிய வித்தியாசங்கள். வேதத்தின் அட்சரா சுத்தத்தை பற்றி இத்தனை சொன்னேன். நான் சொன்னதற்கு அனுசரணையாகவே ஆசேது ஹிமாச்சலம், ராமேஸ்வரத்திலிருந்து இமாலயம் வரை அத்தனை இடங்களிலும் ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பே இல்லாமல், புஸ்தகமும் இல்லாமல் வாய்மொழியாகவே வேதத்தை பாடம் பண்ணி வந்துள்ள போதிலும் எல்லா பாடங்களும் 99% அட்சர வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியானால் இந்த பாக்கி 1% வித்தியாசம் இருக்கிறதா என்றால் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள ஒவ்வொரு சாகைக்கு இடாயில் இம்மாதிரி துளி துளி அட்சர வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி இருக்கலாமா? ஒரு அட்சரம் தப்பினால் கூட விபரீதம் பலனாகும் என்று சொல்லிவிட்டு ஒரே மந்திரமானது வெவ்வேறு சாகைகளில் வெவ்வேறு பிரதேசங்களில் வரும்பொழுது அதில் 1% அட்சர வித்தியாசம் ஏற்படுகிறது என்றால் இதை ஏற்றிக்கொள்ள முடியவில்லையே. மூலரூபம் ஒன்றுதான் என்றால் அதில் 1% வித்தியாசத்தோடு இன்னொன்று வந்தால் கூட அது பலன் தராது தானே, அல்லது விபரீத பலன்தானே தரும். இப்படி கேள்வி கேட்டால் பதில் இருக்கிறது. ஒரு மருந்துக்கு பதில் இன்னொன்றை மாற்றி சாப்பிட்டால் விபரீதம் என்ற மாதிரி அட்சரத்தை மாற்றினால் தப்புதான், ஆனால் மருந்தை மாற்றக்கூடாது என்பது வியாதிஸ்தனுக்கு சொன்னதுதான். அவனாக மருந்தை மாற்றிவிடக்கூடாது. ஆனால் டாக்டர் மாற்றலாம் அல்லவா? ஒரே வியாதிக்கு பல மருந்துகள் இருக்கின்றன. அப்பொழுது இதை சாப்பிடலாம் அல்லது இன்னொன்றை சாப்பிடலாம் என்று டாக்டரே பிரிஸ்கிரைப் பண்ணினால் அதில் தப்பில்லை தானே. ஒரே வியாதி 2 பேருக்கு வந்திருக்கிறது. அவர்களின் தேகவாகிலே இருக்கிற வித்தியாசத்தை அனுசரித்து ஒரு மருந்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் சரக்குகளை மாற்றி டாக்டர் கொடுத்திருக்கலாம் அல்லவா? இம்மாதிரிதான் ஒன்றுக்கொன்று விபரீதமான பலன் உண்டாகிற அட்சரங்களாக இல்லாமல் ஒரே மாதிரியான பலனை உண்டாக்குகிற அட்சரங்களை ரிஷிகள் பல சாகைகளுக்கிடையில் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாகையை
அத்தியனம் செய்ய அதிகாரிகளாக யார் பிறப்பார்களோ அவர்களுக்கு இந்த அட்சர மாற்றங்கள் க்ஷேமத்தை உண்டு பண்ணும் என்பதால் இப்படி செய்திருக்கிறார்கள். இவற்றை பற்றிய விதிகள் பிராதிசாக்கியத்தில் தெளிவாக கூறப்படுகின்றன. அட்சரங்களுக்குள்ள மாறுபாடு என்றால் பெரிய வித்தியாசம் இல்லை. அட்சரங்கள் சம்பந்தமே இல்லாமல் மாறிவிடாது. பெரும்பாலும் ஒரே மாதிரியாக ஒலிக்கிற சப்தங்களே ஒன்றுக்கு பதில் இன்னொன்று வரும், அவ்வளவுதான். ரொம்பவும் கிட்ட கிட்ட இருக்கிற அட்சரங்களில் ஒன்றுக்கு பதில் இன்னொன்று வரும். வேத சப்தமும் பிரதேச மொழி சிறப்பும். இந்திய பாஷைகள் பலவற்றிலே இருக்கப்பட்ட தனிப்பட்ட விசேஷங்களையெல்லாம் ஆங்காங்கே இருக்கிற வேத அத்தியன அட்சர வித்தியாசங்களோடு இணைத்து பார்க்கிற போது ஒவ்வொரு பாஷைக்கும் உள்ள தனி பண்புகளும் இதனால் அவைகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள வித்தியாசங்களும் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள வேத சப்தங்களே காரணம் என்ற பெரிய விஷயம் தெரிகிறது. இப்படி நான் பயாலஜிக்கலாக பண்ணின சில ஆராய்ச்சிகளை சொல்கிறேன். டா, லா, ரா, லா, ழா என்ற 5 சப்தங்களும் ஒன்றுக்கொன்று கிட்டத்தில் இருக்கிறவை. ஒரு குழந்தையிடம் போய் ரயில் என்று சொன்னால் ராமன் என்று சொல்லு என்றால் அது டைல் டாமன் என்கிறது. ராவும் டாவும் கிட்டத்தில் இருப்பதாலேயே இப்படி சொல்லுகிறது. சிவராத்திரி என்பதை பல பேர் சிவலாத்திரி என்பார்கள். தூளி போல் என்பதற்கு துளிபோரா என்கிறோம். இங்கேயும் லாவும் ராவும் ஒரே மாதிரியான சப்தங்கள் என்று தெரிகிறது. மேலே ராவும் டாவும் மாறுவதை சொன்னேன். அதனால் லாவும் லாவும் ரொம்ப நெருங்கினவை. அநேகமாக நாம் லலிதம், நளினம், சீதளம் என்று சொல்லுகிற சமஸ்கிருத புஸ்தகங்களில் லலிதம், நளினம், சீதளம் என்றுதான் போட்டிருக்கும். அத்தனை நெருங்கினவை. லாவும் ழாவும் ரொம்ப ஆப்தம் என்பதை சொல்லவே வேண்டாம். தமிழுக்கே ஏற்பட்ட மதுரையிலே இருக்கிறவர்கள் வாழைப்பழம் என்பதை வாழைப்பழம் என்றுதானே சொல்லுகிறார்கள். தமிழுக்கே பிரத்யேகமானது என்று நினைக்கிற ழாவை மாற்றி சொல்லுகிறார்கள். இப்போது நான் ஒரு புது விஷயம் சொன்னேன். தமிழில் மாத்திரம் இருப்பதாக நினைக்கப்படும் இந்த ழா வேதத்திலும் இருக்கிறது என்று. சாமவேதத்தில் ஜைமினி சாகை என்று ஒன்று இருக்கிறது. அதை தலவகார சாகை என்றும் சொல்வார்கள். மற்ற வேதங்களில் மற்ற சாகைகளில் டா அல்லது லாவாக இருப்பதை தலவகார சாகையில் ழா மாதிரிதான் ஒலிக்க வேண்டும். முறைப்படி தலவகார சாகையில் அத்தியனம் பண்ணினவர்கள் இப்படித்தான் ழகரமாக சொல்லுகிறார்கள். அதை பூர்ணமான ழா என்று வேண்டுமானால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் உள்ளூர அந்தர்பாவமாக அது ழா சப்தம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ரிக்வேதத்திலேயே கூட இப்படி ழகாரம் சில இடங்களில் ஒலிக்கிறதுண்டு. சாதாரணமாக டாவும் லாவும் ஒன்றுக்கொன்று மாறி வரும் என்றபடி யஜுர்வேதத்தில் டகாரம் வரும் இடங்களில் ரிக்வேதத்தில் லகாரம் வருவதுண்டு. வேதத்தில் முதல் மந்திரத்தில் முதல் வார்த்தை அக்னிமீளே என்பது அக்னிமீடே என்பது இப்போது அனுஷ்டானத்திலே மெஜாரிட்டியாக இருக்கிற யஜுர்வேத பாடம்தான். ரிக்வேதத்தில் இது அக்னிமீளே என்றுதான் இருக்கிறது. இங்கே லே என்பதை ழே மாதிரி சொல்ல வேண்டும். யஜுர்வேதத்தில் வருவதும் ரொம்ப பிரசித்தியோடு இருப்பதுமான ஸ்ரீருத்ரத்தில் மேடுஷ்டமாய என்ற ஒரு இடத்தில் வருகிறது. இந்த வார்த்தை ரிக்வேதத்திலும் உண்டு. அங்கே மீடுவில் வரும் டூ என்பது லகரமாகவும் இல்லாமல் ழகரமாகவும் அந்தர்பாவமாக தொனிக்கிற சப்தமாகவே இருக்கிறது. பொதுவாக ரிக்வேதத்தில் லாவாக இருப்பது யஜுர்வேதத்தில் டாவாகவும் தலவகார சாமவேதத்தில் ழகரமாகவும் இருப்பதாக சொல்லலாம். இப்போது இந்த ஒவ்வொரு வேதமும் நிறைய அனுஷ்டானத்தில் உள்ள பிரதேசங்களை எடுத்து கொண்டு அந்தந்த பிரதேச பாஷைகளின் விசேஷத்தை பார்க்கலாம். வேதம் ஆரியர்களைச் சேர்ந்தது. திராவிடம் அதற்கு வித்தியாசமானது என்று இக்காலத்தில் கிளப்பிவிட்டிருப்பதால் திராவிடத்தில் உள்ள 3 பிரதேசங்களிலேயே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 பாஷைகளை எடுத்துக்கொள்ளலாம். தமிழிலே ழகரம் விசேஷம், தெலுங்கிலே டகர சப்தத்தின் பிரயோகம் விசேஷமாக வருகிறது. கன்னடத்திலே லகர சப்தம் அதிகமாக இருக்கிறது. கன்னடத்தில் லா என்ற சப்தம் அதிகமாக இருக்கிறது. தமிழிலே ழா வரும் இடங்களில் தெலுங்கிலே டாவும் கன்னடத்தில் லாவும் வருகின்றன. உதாரணமாக பிரவாளம் என்று சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிறது. பவழம் என்று தமிழில் சொல்வது அதுதான்.
இதையே தெலுங்கிலே சொல்லும் பொழுது பகடாலு என்கிறார்கள், கன்னடத்திலே ஹவளா என்கிறார்கள். பிரவாளம் என்பதுதான் பவழமாயிருக்கிறது, பகாடலு ஆகியிருக்கிறது. சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழில் மாறியதை விட தெலுங்கில் ஜாஸ்தி மாறி பிரவாளத்தில் வரும் வாவாகவும் காவாகவும் என்று வித்தியாசப்பட்டிருக்கிறது. அது தெலுங்கு மொழி பண்பு. இதே போல பிரபாளா என்பது கன்னட ஹவளா மாதிரி மாறுகிற போது முதல் எழுத்தே ரொம்பவும் மாறுகிறது. பிரா என்பது தமிழிலும் தெலுங்கிலும் பா ஆனது சின்ன மாறுதல்தான், கன்னடத்திலோ ஆ என்றே மாறிவிட்டது. இதனால் இதுதான் கன்னடத்தின் பிரத்யேக மொழி பண்பு. மற்ற பாஷைகளில் பாவாக இருப்பது அதிலே ஹாவாகிவிடும். பம்பா சரஸ் என்பது ஹம்பா என்றாகி ஹம்பி என்றாகி இருக்கிறது. நாம் பால் என்பதை கன்னடத்தில் ஹாலு என்கிறார்கள். நாம் புகழ் என்றால் கன்னடத்தில் ஹொகுளு என்பார்கள். இங்கெல்லாம் பா என்பது ஹாவாகிறது போலத்தான் பிரவாளமும் ஹவாளமாகிறது. நான் இந்த